திரு DS பாண்டியராஜ் அவர்கள் பேச உங்களை அன்போடு அழைக்கிறோம். இல்லை, உண்மையிலேயே இந்த சென்னை கிழக்குக்கு வந்து பேச்சாளர்கள்னு ஒன்று தனியாக தேவையில்லைன்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். உட்கார்ந்துருக்க எல்லாரும் பேச்சாளராக இருந்தார். ஒரு கட்சியை எப்படி ஒரு மாவட்டத்தில் நடத்துவார்? பரவாயில்ல, ஒரு ஒரு சிறப்பு மிக்க மாவட்டம் இது. இந்த மாவட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய என்னுடைய மதிப்புமிகு நண்பர் G. குமார் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் சாய் சத்யநாதன் அவர்களே, வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய கோமதி நாயகம் அவர்களே, தலைமையேற்று நடத்தக்கூடிய IAS கேன்சன் அவர்களே, சிறப்புரையாட்சி அமர்ந்திருக்கக்கூடிய V. அண்ணாமலை மாநில செயலர் பிரச்சார பிரிவு அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் சாய் சத்யநாதன் அவர்களே, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட வந்திருக்கக்கூடிய மாநில செயலர் ரவிச்சந்திரன் அவர்களே, நிறைய ஒன்றிய தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு தான் திருப்பி உங்களுக்கு அதே காலதாமதம் ஏற்படும் நான் நினைக்கிறேன். அதனால் பாவம், காலையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாக காத்திருந்தீங்க. மதியம் SIR கூட்டத்துக்கு போயிருப்பீங்க. இரவு திருமணி கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகக்காரனுக்கு 200 ரூபாய்க்கு மேல் 500 ரூபாய் கூலி கொடுத்து கூட 30 நிமிடத்திற்கு மேல் ஒரு இடத்தில் நிற்க சொன்னால் அவனால் சரக்கடிக்காமையோ அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகாமே இருக்க முடியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வருவோமா, ஆட்சிக்கு வரமாட்டோமா, நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவோமா, இல்லை நாம் கவுன்சிலர் ஆவோமா என்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கட்சி தமிழகத்தில் ஒரு தொண்டர்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய இயக்கம் மட்டும்தான். ஒவ்வொரு தொண்டனும் இந்த நான் இன்னைக்கு பார்க்கிறேன். காலையில நம்மளுடைய தேசிய தலைவர், நாங்கள் எல்லாம் இளைஞர்களில் இருந்தபோது ஒரு தேசியத்துடைய இளைஞர்களின் பொதுச் செயலராக இருந்தவர், நம்மளுடைய மதிப்புமிகு தேசிய செயலர் நவீன் அவர்கள் சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கும் போது ஒரு திமுக காரன் அப்படியே DMK வேட்டி கட்டிட்டு கொடி கட்டிட்டு ஒரு கார் நிக்குது. அந்த மனுஷன் பார்க்குறாரு, யாரா புதுசா ஒரு ஆளு, ஒரு சின்ன பையன் வராரு, ஆயிரக்கணக்கான கூட்டம், ஏர்போர்ட்டே நிரம்பி நிக்குது. வந்திருக்கும் பலருக்கு கூட யார் வந்திருக்காங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொண்டருக்கு தெரியாது. ஆனால் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஒருவரை கைகாட்டினால் அவர் தேசத்திற்கான மனிதனாகத்தான் இருப்பார் என்கிற நம்பிக்கையில அத்தனை ஆயிரக்கணக்கான பேரும் வந்து அந்த தேசிய தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கிறோம். அவர் எந்த மாநிலம் என்பது நமக்கு தெரியாது, எந்த ஜாதி என்பது நமக்கு தெரியாது, அவர் என்ன பின்புலம் என்பது கூட நமக்கு தெரியாது. தெரியுமா? பலருக்கு தெரியாது. அப்ப திமுக பார்க்கிறாரு, அப்படியே ஆண் பார்த்துட்டு நிற்கிறாரு. நான் உடனே அண்ணன் என்னென்ன எனக்கு என்னை அறியாம நான் காலையில தேசிய தலைவரை பார்க்கும்போது இப்பிச்சுக்கிட்டு போய் அவருக்கு ஒரு துண்டை போட்டே ஆடுங்கிற ஒரு வெறி. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு தலைவன் உருவார். நம்ம நின்ன இடத்துல நம்மள மாதிரி இன்னைக்கு குமார் இந்த மாவட்ட தலைவர் அமர்ந்திருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, இந்த மேடைக்கு கீழே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய சாதாரண தொண்டனா கொடியாற்றிருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் 45 வயதில் அகில இந்திய கட்சியுடைய 14 கோடி உறுப்பினரின் தலைவன். 14 கோடி, உலகின் வலிமையான கட்சி, சாதாரண கட்சி கிடையாது. அவ்வளவு பெரிய கட்சிக்கு ஒரு தேசிய தலைவராக நேற்று நைட் அப்பாயின்மெண்ட் பண்ணது. இங்க இருக்கிற கலடுகட்டை 82ல இருந்து 92 வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் உட்கார்றாரு, வெள்ளி சிம்மாசனம். பழைய தகரட்டப்பட்டியில திருடிட்டு வந்து திருட்டு ரயில்ல வந்த குடும்பத்திலிருந்து வந்தவனுடைய மகனும் பேரனும் இந்த இளைஞரணி மாநாட்டில் பார்த்துருப்பீங்க. 2ஆம் புலிகேசி மாதிரி அண்ணன் சொல்றபடி வெள்ளி சிம்மாசனத்துல. எனக்கு என்ன கவலைனா, வெள்ளி சிம்மாசனத்துல ஸ்டாலின் அமர்ந்தது கூட கவலை இல்லை, அமர்ந்து விட்டு போகட்டும். நீங்க எவ்வளவோ கொள்ளையடிச்சிட்டீங்க. உன் கட்சிக்கார பொதுக்கூட்டம்னு சொன்னா வாழக்காவையே விட மாட்டானே, அந்த சிம்மாசனத்தை எவன் திருடிட்டு போயிருப்பாங்கிறதா இப்ப உதயநிதியுடைய கேள்வி. இப்ப உதயநிதிக்கு என்னன்னா, அவங்களால ஒரு வாழைக்காயை தொங்க விட முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு வாழை இலைய தொங்க விடாது. ஆடு மாடு கூட அந்த இடத்துல போய் இலை திங்க போகாதுங்க. இவன் திமுக தொண்டை திருடிட்டு போயிடுவான். உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லா மீட்டிங்லையும். இப்ப உதயநிதி எதை தேடிட்டு இருக்காருன்னா, ஏவா வேலுவை பார்த்து கேட்கிறாரு, அந்த சிம்மாசனத்தை எவன்டா திருடிட்டு போனா அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமா கூட நிலையில தான் திமுகவுடைய நிலைமை. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேடையில் இருந்துகிட்டு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், அமித்ஷாவும் சரி, சங்கி கூட்டமும் சரி, யார் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பேட்ட படத்துல ரஜினிகாந்த் சொன்ன ஒரு டைலாக் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கண்ணாயிரம் கண்ணாயிரம், கள்ள ஓட்டு கண்ணாயிரம், நீ எங்க இந்து மதத்தை தொற்றுக்க கூடாது.
இந்த மண்ணையும் மனுஷனையும் திருடனை நாங்க விட்டதா சரித்திரமே இல்லை. 3 தலைமுறை ஆனாலும் இந்த பூமியில வாழ நாங்க விடமாட்டோம். ஏன்னா இந்த மண்ணிற்கும் இந்த தேசத்திற்கும் சொந்தக்காரர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் என்பதை வருகிற 2026 தேர்தலில் ஸ்டாலின் குடும்பம் பிடித்துக் கொண்டோம். அவங்களுக்கு இப்ப அண்ணா திமுக நம்ம அழிச்சிருமான்லாம் அச்சல். இரவு 2 மணிக்கு எழுப்பினா கூட அவங்க சொல்றது பாஜக உள்ள வந்துடும். அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே வாசகம். ஒரு காலத்தில் அண்ணா வாழ்கன்னாங்க. கலைஞர் என்ன கோஷத்தில் ஆட்சி அமைத்தார்? அண்ணா வாழ்க. அண்ணா எப்படி சிஎம் ஆனாரு? பெரியார் வாழ்க. கலைஞர் சிஎம் ஆகிறதுக்கு பின்னாடி, ஸ்டாலின் முதல்வராகிறதுக்கு முன்னாடி கலைஞர் வாழ்கன்னு சொல்லி தான் அமைச்சாங்க. ஆனா காலத்துடைய கொடுமை பாருங்க. ஸ்டாலின் வாழ்க என்று சொல்ல ஆட்சி அமைக்க முடியாத உதயநிதி ஸ்டாலின், அமித்ஷா ஒழிக பாஜக உள்ள வந்தோன்னு அத்தனை சித்தாந்தங்களையும் 75 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி 1980 துவங்கப்பட்டு உலகத்தின் வலிமையான கட்சியை பார்த்து அச்சப்படுகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் எவ்வளவு வலிமையானவன். யாரை கண்டு பயப்படுறான்? இந்த வேளச்சேரி தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மௌலானா ஆசாத்தா. இதை எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்கன்னு தெரியல. இந்த நாட்டுல காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கிற ஒரு தொகுதியை பார்க்கும்போது கேவலமா இருக்கு. திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டவன கூட ஏதோ ஒரு விதத்துல ஏத்துக்கலாம். இந்த கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளச்சேரி மக்களுக்கு எப்படிங்க வெட்கம், மானம், சூடு, சொரண, தன்னுடைய ஈழத்தில் இருக்க அழிச்ச தமிழர்களை அழித்து ஒழித்த காங்கிரஸ்க்கு ஓட்டு போட வெட்கம் இல்லாமல் செய்ததால் தான் வெள்ளத்துல மிதந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல பிரியாணி வருமானு வேடிக்கை பார்க்கிறேன். எப்படி வீடை கட்டி வைக்க நரேந்திர மோடி ஆவாஸ் யோஜனால வீடு கட்டுறதுக்கு 2,80,000 ரூபாய் பில்லு கொடுக்குறாரு. அதை போய் யாருக்கும் லஞ்சம் இல்லாம வாங்கி கொண்டாந்து வீடு கட்டுறதுக்கு கொஞ்சோண்டு ஜல்லியையும் மண்ணையும் கொட்டுனா இந்த படுபாவிகளுக்கு கை சின்னத்துக்கா ஓட்டு போடுறீங்க? எவ்வளவு இங்க வீடு கட்டுறதுக்கு ஜல்லி கொட்டினாக்கா எவ்வளவு கொடுக்கணும்? கவுன்சிலருக்கு எவ்வளவு? 20,000 ரூபாய். எத்தனை சதுரம்? அதெல்லாம் நியாயமா வச்சிருக்காங்க. 1 கிச்சன் 1 லேக்கா. அதாவது ரோட்டுக்கு உள்ள கட்டுனா 1 கிச்சன் 1 லேக். யாரு? அரசாங்கத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 லட்சம் ரூபாய் ஃபண்ட நாம கொடுக்கிறோம். இந்த திமுக காரன் அவன் அக்கவுண்ட் இடத்துல உட்கார்ந்த மாதிரி எங்கேயாவது ஒரு அபார்ட்மெண்ட் கட்டினா 1 கிச்சன் 1 லேக். இப்ப அண்ணன் சொல்ற 20,000 ரூபாய்ங்கிறது கக்கூஸ் கட்டுறதுக்கு வாங்குறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீப காலமா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் யாரும் வீடு கட்டி இருக்க மாட்டீங்க. அதனால அது எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் இன்று வேளச்சேரியை கூறு போட்டு விற்று கொண்டு இன்னைக்கு வேளச்சேரி வெள்ளத்துல மிதக்குதுன்னா அது காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் வாக்களித்த பாவத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதுல இறக்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் என்ன கக்கனும் காமராஜரும் இருக்கக்கூடிய காங்கிரசிற்கா வாக்களிக்கிறீர்கள்? நீங்கள் வாக்களித்திருக்கக்கூடியது மௌலானா ஆசத்தும் செல்வ பெருந்தகையும் இருக்கக்கூடிய அயோக்கிய காங்கிரசிற்கு வாக்களித்து விட்டால் உங்களுடைய குடிநீர் சாக்கடை தான் வரும். வேற எப்படி வரும்? உங்ககிட்ட என்ன குடி தண்ணீர்ல என்ன வெள்ளமா வரும்? இன்னைக்கு சாக்கடை தான் கலந்து வரும். நீங்கள் செய்த பாவத்துக்கு தொகுதியை தெருவா பிளாட் போட்டு வித்திருக்காங்க. ஒரு ஏரின்னு ஒண்ணு இருந்துச்சு, இப்ப இருக்குதா? எப்படியாவது அந்த ஏரியை கொள்ளையடிக்க, பள்ளிக்கரணை ஏரியை கொள்ளையடிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய அடுத்த நோக்கம். ஒரு கிரவுண்ட் இன்னைக்கு 4 கோடி ரூபாய் இந்த நிலம் விற்கிறது. அந்த பள்ளிக்கரணை ஏரி என்பது எதற்காக திட்டமிடப்பட்டு விடப்பட்டுச்சுன்னா, எவ்வளவு நீர் வடிந்தாலும் அந்த பள்ளிக்கரணை ஏரி முழுக்க